Hi friend, இந்த வீடியோல நம்ம வந்து ஸ்டிச்சிங்க்கு தேவையான பேசிக் பாடி மெஷர்மெண்ட்ஸ் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்க்க போறோம். இந்த வீடியோல நான் ஜெனரல் மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். உங்களுக்கு பர்టిక్యులரா ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு, சுடிதார் தைக்கிறதுக்கு, மேக்ஸி ட்ரெஸ், அதுக்கப்புறம் வந்து சுடிதார்ல இருக்கிற டிஃபரண்ட் பேண்ட் அதெல்லாம் ஸ்டிச் பண்றதுக்கு என்னென்ன பாடி மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு தெரியணும்னா, அதுக்கு செப்பரேட்டா நான் வந்து நெக்ஸ்ட் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்றேன். அந்த வீடியோஸ்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மெஷரிங் டேப்போட பேசிக்ஸ் தான் பார்க்க போறோம். டேப் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்டிச் பண்றதுக்கு. இதுல ஒன் சைடு வந்து நமக்கு சென்டிமீட்டர்லயும் இன்ச்சஸ்லயும் அளவுகள் கொடுத்திருப்பாங்க. ஒரு சைடு வந்து இன்ச்சஸ்ல மட்டும் அளவுகள் கொடுத்திருப்பாங்க. இந்த இன்ச் டேப் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 60 இன்ச்சஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சைடு வந்து பெரிய பெரிய லெட்டர்ல ஒயிட் கலர்ல கொடுத்திருக்காங்கல்ல, இது எல்லாமே இன்ச்சஸ் அளவு. பாடி மெஷர்மெண்ட் எடுத்து அதை வந்து ட்ரெஸ்ல கிளாத்ல மார்க் பண்றதுக்கு இந்த இன்ச்சஸ் தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். இது மொத்தமா ஒரு 60 இன்ச் நீளம் உள்ள டேப்பு. மொத்தமா வந்து இந்த டேப்போட நீளம் வந்து பாத்தீங்கன்னா 60 இன்ச். இதுலயே கொடுத்திருக்காங்க 60 இன்ச்சஸ் லாங் டெய்லர்ஸ் டேப் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட இன்னொரு சைடு வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா சென்டிமீட்டர்லயும் இன்ச்சஸ்லயும் சேர்ந்தே வந்து உங்களுக்கு அளவுகள் இருக்கும். அது வந்து இதுக்கு பேக் சைடு கொடுத்திருப்பாங்க. இப்ப நான் இதோட இன்னொரு எண்ட்ல இருந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இது ரிவர்ஸ்ல இருக்கும் இந்த பேக் சைடு இருக்கிறது. ஒரு சில டேப்ல ஸ்ட்ரைட்டாவே இருக்கும். உங்க டேப்ல எப்படி இருக்குன்றத நீங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த சின்ன அளவுகள் எல்லாமே வந்து சென்டிமீட்டர், மேல இருக்கிற பெரிய அளவுகள் எல்லாமே இன்ச்சஸ். இது ரெண்டு அளவுகளும் எதுக்காக கொடுத்திருக்காங்க அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பாடி மெஷர்மெண்ட் எடுக்கும் போது எல்லாமே வந்து இன்ச்சஸ்ல தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அதை நம்ம வந்து கிளாத்ல போட்டு நம்ம கட் பண்ண போறோம்னாலும் இன்ச்சஸ் அளவுகள் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா ஒரு கிளாத் வந்து நம்ம ட்ரெஸ் தைக்கிறதுக்கு ஒரு கிளாத் வந்து வாங்க போறோம் அப்படின்னா நமக்கு சென்டிமீட்டர்லயோ இல்லைன்னா வந்து மீட்டர்லயோ தான் நம்ம வந்து துணி வந்து வாங்குவோம். துணி வாங்குறப்போ நமக்கு வந்து சென்டிமீட்டர்லயோ இல்ல மீட்டர்லயோ தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. அதை நம்ம அளக்குறதுக்கு, துணியை அளக்குறதுக்கு தான் இந்த சென்டிமீட்டர் அளவுகள் வந்து நமக்கு தேவைப்படும். இப்ப இந்த சைடு இருக்கிற இன்ச்சஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல ஒரு லைன் இருக்கும். 1 இன்ச்சுக்கும் 2 இன்ச்சுக்கும் நடுவுல ஒரு பெரிய லைன் இருக்குல்ல, அது வந்து 1/2 இன்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 1/2 இன்ச்சுக்கும் நடுவுல வந்து ஒரு மீடியமா ஒரு லைன் இருக்குல்ல, அதை வந்து 1/4 இன்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 1/4 இன்ச்சுக்கும் பக்கத்துல ஒரு சின்னதா ஒரு கோடு இருக்குல்ல, அது வந்து 1/8 இன்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து மெஷர் பண்ணி நம்ம வந்து மார்க் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ரொம்ப டீட்டெயிலா நம்ம வந்து டேப் பத்தி தேவையில்லை. இந்த அளவுக்கு பேசிக்கா தெரிஞ்சா போதும். அதுக்கப்புறம் டேப் வச்சு நம்ம ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு விரல் வந்து உள்ள விட்டு நீங்க லூஸ் விட்டு எடுக்கணும். அதாவது செஸ்ட் ரவுண்ட், பஸ்ட் ரவுண்ட், அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவ்ல ரவுண்ட் மெஷர்மெண்ட் எங்கெல்லாம் எடுக்கிறீங்களோ எல்லா இடத்துலையும் அதை விட்டுட்டு நீங்க இந்த மாதிரி ஒரு விரல இல்லாம நீங்க ஃபுல் டைட் வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டைட்டா இருக்கும். நம்மளால ட்ரெஸ் வந்து போடவே முடியாது. அந்த மாதிரி இருக்கும். கரெக்டா நான் இப்போ எப்படி பிடிச்சிருக்கேன்னா அந்த மாதிரி ஒரு விரல் வந்து உள்ள நமக்கு இருக்கணும் அந்த டேப் சுத்தி வர இடத்துல. இப்ப நீங்க ஃபுல்லா வந்து டைட்டா எடுத்தீங்க அப்படின்னா இதை வந்து ஸ்கின் ஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து அளவெடுத்து ஸ்டிச் பண்ணி போட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அது வந்து போடவே முடியாது. ரொம்ப டைட்டாவும் இருக்கும். அதனால ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுக்கும் போது எப்பவுமே இந்த மாதிரி ஒரு விரல் வந்து உள்ள லூஸ் விட்டு நீங்க வந்து ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. மற்றபடி நம்ம லென்த் வைஸ்ல நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் இல்லையா, அதெல்லாமே நம்ம பாடி மெஷர்மெண்ட்ல எவ்வளவு நம்ம மெஷர் பண்ணிடுறோமோ, எவ்வளவு வந்து அளந்து எடுக்கிறோமோ அந்த அளவு எடுத்துக்கிட்டா போதும். இப்ப இந்த சென்டிமீட்டர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு லைன் கொடுத்திருப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 சென்டிமீட்டர் அந்த அளவு. இப்ப அந்த நம்பருக்கு நேரா இருக்கிற அளவு வந்து பாத்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர். 3க்கு நேரா இருக்கிற கோடு வந்து 3 சென்டிமீட்டர். 5க்கு நேரா இருக்கிற கோடு வந்து 5 சென்டிமீட்டர். அந்த மாதிரி ஃபுல்லா இருக்கும். அதுக்கு அடுத்து ஒரு லைன் கொடுத்திருக்காங்க இல்லையா, நம்பருக்கு அடுத்து ஒரு லைன், அது வந்து 1/2 சென்டிமீட்டர். இப்ப 5.5 சென்டிமீட்டர், 6.5 சென்டிமீட்டர் அந்த மாதிரி மெஷர் பண்ணணும்னா நம்ம அந்த லைன்ல மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கணும். இந்த அளவுகள் வந்து நம்ம கிளாத் மெஷர் பண்றதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் சென்டிமீட்டர் அப்படின்றது. எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு பிளவுஸ் தைக்கிறதுக்கு ஒரு துணி வந்து வாங்குறீங்க. அது வந்து ஒரு 80 சென்டிமீட்டர் துணி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நீங்க மெஷர் பண்ணி பார்க்கணும். இது வந்து ஒரு 1.5 மீட்டர் அளவுக்கு நமக்கு இந்த டேப்ல வந்து சென்டிமீட்டர் அளவுல கொடுத்திருப்பாங்க. 1 மீட்டருக்கு வந்து 100 சென்டிமீட்டர். நீங்க 1 மீட்டர் அளவுல ஒரு துணியை வந்து மெஷர் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து இந்த 100க்கு நேரா ஒரு கோடு இருக்கு பாத்தீங்களா, இது வரைக்கும் துணியோட எண்டிங் வந்து இருக்கணும். அந்த மாதிரி மெஷர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு துணி வந்து 1 மீட்டர் இருக்கு அப்படின்றது வந்து நீங்க மெஷர் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். 2 மீட்டர் 3 மீட்டர் அப்படின்றதெல்லாம் எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னா இந்த டேப் வச்சு 2 தடவை 3 தடவை நீங்க வந்து மெஷர் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த கிளாத்தோட நீளம் எவ்வளவு இருக்கு அப்படின்றத நீங்க அளந்து எடுத்துக்கலாம். இப்ப பிளவுஸே நீங்க வாங்குறீங்க, ஒரு 20 பாயிண்ட் இல்லைன்னா வந்து 80 பாயிண்ட் உள்ள அந்த கிளாத் வந்து பிளவுஸ் கிளாத் வந்து நீங்க வாங்குறீங்கன்னா அதை மெஷர் பண்றதுக்கும் அதே சேம் மெத்தட் தான்.
சென்டிமீட்டர் அளவுல 1ல இருந்து உங்களோட கிளாத் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்றத நீங்க மெஷர் பண்ணணும். கிளாத் மெஷர் பண்றதுக்கும் எங்களுக்கு தெரியாது, அதுக்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னா கண்டிப்பா அதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. நம்ம அதை வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த டேப்போட பேசிக்ஸ்லாம் வந்து பார்த்தாச்சு. இதை வச்சு நம்ம பாடி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்றது வந்து பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி டேப்ல வந்து ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விரல் இன்சர்ட் பண்ணி நீங்க வந்து எடுத்துக்கணும். ரவுண்ட் மெஷர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த இந்த மாதிரி நீங்க அளவு எடுக்கணும். இதை வந்து எப்பயுமே நம்ம பாடி மெஷர்மெண்ட் எடுக்கும்போது ஞாபகமா பண்ணணும். இது நமக்கு செல்ஃபா மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, இன்னொருத்தவங்களுக்கு நம்ம மெஷர்மெண்ட் எடுக்க போறோம், பாடி மெஷர்மெண்ட் எடுக்க போறோம் அப்படின்னாலும் இதே மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ பேசிக் பாடி மெஷர்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. நமக்கு வந்து ஒரு மினிமமா நார்மலா தேவையான அளவுகள் மட்டும் இருந்தாலே போதும். எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்மளோட பாடி பார்ட்ஸ்ல எல்லா இடத்துலயுமே நம்ம வந்து அளவு எடுக்கலாம். இப்போ இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பார்ட்ஸ்லயுமே அளவுகள் கொடுத்துருப்பாங்க. இதுல முக்கியமான அளவுகள் மட்டும்தான் நான் இந்த வீடியோல கொடுத்துருக்கேன். இந்த அளவுகள் நாங்க கொடுத்துருக்கிற அளவுகள் இருந்தா மட்டுமே நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் வந்து நம்மளால ஸ்டிச் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர், ஸ்லீவ் மெஷர்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஆர்டர்ல தான் பார்க்க போறோம். ஷோல்டர், ஸ்லீவ், நெக், லென்த் மெஷர்மெண்ட்ஸ், வித் மெஷர்மெண்ட்ஸ். வித் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடியை ரவுண்ட் பண்ணி எடுக்கணும் இந்த அளவுகள் எல்லாமே. இதுக்கு கீழே நிறைய சின்ன சின்ன அளவுகள் எடுக்க வேண்டியது இருக்கும். அதெல்லாம் நம்ம வரிசையா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட். ஷோல்டர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பிக்சர்ல காமிச்சிருக்கிற மாதிரி உங்களோட ஒரு சைடு போன்ல இருந்து இன்னொரு சைடு அந்த போன் வரைக்கும் எடுக்கணும். நமக்கே செல்ஃபா எடுக்கிறோம்னாலும் இதே மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்தவங்களுக்கு எடுக்க போறீங்க அப்படின்னாலும் அவங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸோட ஷோல்டரை நீங்க கனெக்ட் பண்ணக்கூடாது. இந்த ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 சைடும் கை வந்து ஆரம்பிக்கிற இடத்துல நம்ம வந்து கரெக்டா வச்சு எடுக்கணும். ரொம்ப இறக்கியும் எடுக்கக்கூடாது, ரொம்ப ஏத்தியும் எடுத்துடக்கூடாது. அப்புறம் ஷோல்டர் ஃபிட்டிங் வந்து நமக்கு கரெக்டா வராது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்மளோட கையை வந்து கீழ்ப்பக்கமா இல்லாம கொஞ்சம் சைடு வைஸ் நம்ம தூக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு பள்ளம் மாதிரி வரும் இந்த இடத்துல, ஷோல்டர் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல. அந்த இடத்துல இருந்து ஆப்போசிட் சைட்ல இப்ப நம்ம இந்த பிக்சர்ல காமிச்சிருக்காங்கல்ல இதே மாதிரி மெஷர் பண்ணணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீவ் மெஷர்மெண்ட்ஸ். ஸ்லீவ்ல வந்து ஒரு 4 மெஷர்மெண்ட் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸ்லீவ் லென்த், ஸ்லீவ் ரவுண்டு, ரிஸ்ட் ரவுண்ட், ஆர்ம் ரவுண்ட். ஸ்லீவ் லென்த் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க ட்ரெஸ்ஸுக்கு நீங்க எந்த அளவுக்கு ஸ்லீவ் லென்த் வைக்க போறீங்களோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம ஷோல்டர் வந்து நம்ம முடிகிற இடம் இருக்கு இல்லையா, அதாவது ஷோல்டர் நம்ம இப்போ ஷோல்டர் அளவு எந்த இடத்துல வச்சு மெஷர் பண்ணமோ அங்க இருந்து நமக்கு தேவையான ஸ்லீவ் லென்த் வந்து நம்ம லென்த் வைஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த இமேஜ்ல காமிச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டேங்க்னு கொடுத்துருக்காங்களா, அது வந்து ஸ்லீவ்லெஸ்க்காக மெஷர் பண்ற இடம். கேப்னு கொடுத்துருக்கிறது வந்து கேப் ஸ்லீவ்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஷார்ட் ஸ்லீவா இருக்கும், அதுதான் கேப் ஸ்லீவ் அப்படின்னு சொல்றது. ஷார்ட் ஸ்லீவ் அப்படின்றது நம்ம நார்மலா ஒரு டிஷர்ட், நம்ம நார்மலா ஒரு பிளவுஸ்க்கு இல்ல சுடிதாருக்குலாம் வைக்கிற அந்த ஷார்ட் ஸ்லீவோட மெஷர்மெண்ட். எல்போ லென்த் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட முட்டியோட கொஞ்சம் உயரமா ஒரு இன்ச் மேல வந்து இருக்கும். மிட் லென்த்னு கொடுத்துருக்கு இல்லையா, இது வந்து எல்போக்கு கீழே சிலர் வந்து கேட்பாங்க. 3/4 ஸ்லீவுக்கும் கம்மியா, எல்போக்கு கொஞ்சம் கீழே. அது வந்து பிளவுஸ் ஸ்டிச் பண்றப்ப இந்த அளவுகள் வந்து நிறைய பேர் கேட்பாங்க. அந்த மெஷர்மெண்ட்டும் நம்ம வந்து ரவுண்ட் மெஷர் லென்த்ல எடுத்துக்கலாம். அடுத்து 3/4 அப்படின்னு எல்போ லென்த்துக்கும் ரிஸ்ட் லென்த்துக்கும் நடுவுல வந்து நம்ம அளவு எடுக்கிறது. அது வந்து நம்மளோட லென்த் மெஷர்மெண்ட் எல்லாமே நம்மளோட ஹைட் மெஷர்மெண்ட் எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். லாங் ஸ்லீவ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ரிஸ்ட் மணிக்கட்டு பகுதி வரைக்கும் எடுக்கிறது தான் வந்து லாங் ஸ்லீவ் அப்படின்றது. இந்த லாங் ஸ்லீவ் அப்படின்றது ஷோல்டர் முடிகிற இடத்துல இருந்து நம்மளோட மணிக்கட்டு பகுதி வரைக்கும் அளவு எடுக்கணும். இந்த அளவு எடுக்கும் போது, அதாவது எல்போக்கு அப்புறம் நம்ம வந்து அளவு எடுக்கிறோம் இல்லையா, அது எல்லாமே நீங்க வந்து ஸ்ட்ரைட்டா வச்சு அளவு எடுக்க கூடாது. கையை வந்து நம்மளோட வயிற்று பகுதிக்கு நேரா எல் ஷேப்ல வச்சுட்டு இந்த லென்த் மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணணும். நம்ம எல்போ வந்து நம்ம முட்டி வந்து மடக்கி திருப்புறதுக்கு அப்பதான் ஈஸியா இருக்கும். எல்போக்கு கீழே இருக்கிற மெஷர்மெண்ட்டுக்கு மட்டும் ஸ்ட்ரைட்டா லென்த் மெஷர்மெண்ட் எடுக்கக்கூடாது. முட்டியை வந்து எல் ஷேப்ல மடக்கி வச்சுட்டு ஃப்ரண்ட்ல வந்து நம்ம வயிற்றுக்கு நேரா இந்த மாதிரி எல் ஷேப்ல வச்சுட்டு நீங்க வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்தது ஸ்லீவ் ரவுண்ட் மெஷர்மெண்ட். இப்போ நான் சொன்ன ஸ்லீவ் லென்த்ல எந்த ஸ்லீவ் லென்த் நீங்க வைக்க போறீங்களோ அந்த இடத்துல, அந்த ஸ்லீவ் லென்த் முடிகிற இடத்துல ஸ்லீவ் ரவுண்ட் வந்து எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து இதுல காமிச்சிருக்கிறது வந்து ஷார்ட் ஸ்லீவ் காமிச்சிருக்கேன். ஷார்ட் ஸ்லீவுக்கு ஷார்ட் ஸ்லீவ் ரவுண்ட் வந்து எடுத்திருக்காங்க. விரல் வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ரவுண்ட் மெஷர்மெண்ட்டுக்கெல்லாம் உள்ள ஒரு விரல் வந்து உள்ள லூஸ் விட்டுட்டு நீங்க மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். அடுத்தது ரிஸ்ட் ரவுண்ட். ரிஸ்ட் ரவுண்ட் அப்படின்றது நம்மளோட மணிக்கட்டு பகுதியில ரவுண்டா மெஷர்மெண்ட் எடுக்கிறது. இதுக்கும் அதே மாதிரியே நம்மளோட ஒரு விரல் வந்து உள்ள இன்சர்ட் பண்ணி தான் எடுக்கணும். அடுத்தது வந்து ஆர்ம் ரவுண்ட்.
ன்றது வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் மெஷர்மெண்ட் தான். ஆனா ஆர்ம் ரவுண்ட் வந்து நமக்கு ஃபிட்டிங் கரெக்ட்டா இருக்கணும். அதனால இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு விரல் உள்ள லூஸ் விட்டு எடுக்க தேவையில்ல. நமக்கு பாடி மெஷர்மெண்ட்ல என்ன ஆர்ம் ரவுண்ட் வருதோ அத அப்படியே வந்து மெஷர் பண்ணிக்கலாம். இப்ப இந்த இமேஜ்ல எப்படி காமிச்சிருக்கேனோ அதே மாதிரி நீங்க அளவு எடுத்துக்கணும். ரொம்ப டைட்டாவும் புடிச்சு இறுக்கி புடிச்சு எடுக்கக்கூடாது டேப்ப. ரொம்ப லூஸ் விட்டும் எடுத்துறக்கூடாது. நம்மளோட பாடி மெஷர்மெண்ட்ல என்ன அளவு இருக்கோ அத அப்படியே எடுத்துக்கணும். அடுத்து நெக் மெஷர்மெண்ட். நெக் மெஷர்மெண்ட்ல வந்து ஒரு 3 மெஷர்மெண்ட் நம்ம எடுப்போம். ஃப்ரண்ட் நெக், பேக் நெக், நெக் ரவுண்ட். ஃப்ரண்ட் நெக், பேக் நெக் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா பிளவுஸ், சுடிதார் எதுக்குனாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த நெக் ரவுண்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா காலர் தைக்க போறோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு இந்த நெக் ரவுண்ட் மெஷர்மெண்ட் வந்து தேவை. இப்ப இதுல ஃப்ரண்ட் நெக் வந்து உங்களுக்கு நெக்கோட லென்த் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க மெஷர் பண்ணிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஷோல்டரோட அந்த சென்டர் இருக்கு இல்லையா, அங்க இருந்து டேப்பை ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு உங்களுக்கு என்ன லென்த்ல ஃப்ரண்ட் நெக் வேணுமோ அந்த இடத்துல ஸ்ட்ரைட்டா ஒரு பேனாவோ இல்ல ஒரு ஸ்கேலோ வச்சு நீங்க மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இதுல வந்து அவங்க செஸ்ட் வரைக்கும் எடுத்திருக்காங்க. இந்த அளவுக்கு நம்ம ஃப்ரண்ட் நெக் எடுக்க மாட்டோம். நமக்கு ஃப்ரண்ட் நெக் எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். அடுத்தது பேக் நெக். பேக் நெக்கும் அதே மாதிரியே தான். ஷோல்டரோட சென்டர்ல இருந்து கீழே டேப்பை ஸ்ட்ரைட்டா பிடிச்சிட்டு உங்களுக்கு லென்த் எவ்வளவு வேணுமோ அதை வந்து நீங்க வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நெக் ரவுண்ட் அப்படின்றது இந்த மாதிரி தான் எடுக்கணும். நெக் ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுக்கும் போதும் ஒரு விரல் உள்ள லூஸ் விட்டுட்டு நீங்க அந்த மாதிரி நெக் ரவுண்ட் மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து காலர் ஸ்டிச் பண்றப்போ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ரவுண்ட் மெஷர்மெண்ட். அடுத்தது நம்ம லென்த் மெஷர்மெண்ட்ஸ் பார்க்க போறோம். லென்த் மெஷர்மெண்ட்ஸ்ல ஃபுல் லென்த், பஸ்ட் பாயிண்ட், அதுக்கப்புறம் வேஸ்ட் லென்த், ஹிப் ஆர் சீட் லென்த், இந்த 4 அளவுகள் பார்க்க போறோம். ஃபுல் லென்த் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஷோல்டர்ல இருந்து கீழே வந்து ஃப்ளோர் லென்த் வரைக்கும், அதாவது ஒரு மேக்ஸி ட்ரெஸ்லாம் ஸ்டிச் பண்ணுவோம்ல அந்த மாதிரி நம்மளோட ஷோல்டர் எந்த இடத்துல ஆரம்பிக்குது, ஒரு ட்ரெஸ் நம்ம எங்க போடுவோம், ஷோல்டர்ல இருந்து போடுவோம். ஷோல்டர்ல இருந்து கீழே ஃப்ளோர் வரைக்கும் நம்ம மெஷர் பண்றது ஃபுல் லென்த். லென்த் மெஷர்மெண்ட்ல இந்த 4 அளவுகள் மட்டும்தான் இல்லை, இதை விட இன்னும் நிறைய அளவுகளும் நம்ம வந்து எடுக்கலாம். இந்த பிக்சர்ல கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, டி லென்த், பி லென்த், அந்த மாதிரி அது வந்து அந்த அளவுகள் எல்லாமே கூட நம்ம எடுத்துக்கலாம். அதெல்லாம் நம்ம என்ன ட்ரெஸ் தைக்க போறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த லென்த் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். மெஷர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பஸ்ட் பாயிண்ட், நம்ம ஷோல்டரோட சென்டர்ல இருந்து நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் நம்ம வந்து எடுக்கிறது தான் வந்து பஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த மெஷர்மெண்ட் வந்து எதுக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பிரின்சஸ் கட் பிளவுஸ், கட்டோரி பிளவுஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த பஸ்ட் பாயிண்ட் வந்து கண்டிப்பா தேவைப்படும். மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ்க்கும் இந்த பஸ்ட் பாயிண்ட் வந்து தேவைப்படும். எப்பனா நீங்க பிரின்சஸ் கட் வந்து யூஸ் பண்றீங்க ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு அப்படின்னா வந்து இந்த பஸ்ட் பாயிண்ட் வந்து கண்டிப்பா தேவைப்படும். பிளவுஸ் ஸ்டிச்சிங்க்கு இந்த பஸ்ட் பாயிண்ட் அளவு நீங்க மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அளவு வந்து பாத்தீங்கன்னா வெயிஸ்ட் லென்த். வெயிஸ்ட் லென்த் அப்படின்றது வந்து பஸ்ட் ரவுண்டுக்கும் கீழே ஹிப் ரவுண்டுக்கும் நடுவுல கர்வா ஒரு பிளேஸ் வரும்ல, அதை தான் நம்ம வந்து வெயிஸ்ட்னு சொல்லுவோம். அந்த இடத்துல லென்த் மெஷர்மெண்ட் எடுக்கிறது தான் வந்து வெயிஸ்ட் லென்த். இப்போ இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், லென்த் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே ஷோல்டர்ல இருந்து நம்ம என்ன லென்த் எடுக்கிறோமோ அதுக்கு நேரா எடுத்துக்கணும். இதுல நம்ம வந்து வெயிஸ்ட் லென்த் எடுத்திருக்கோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹிப் ஆர் சீட் லென்த். இது வந்து நீங்க எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா ஷோல்டர்ல இருந்து நம்மளோட ஹிப்போட ஹை பார்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதாவது நம்மளோட பம்மோட ஹை பாயிண்ட்ல வரைக்கும் நீங்க எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க சுடிதாருக்குலாம் இந்த ஹிப் ஆர் சீட் லென்த் வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க சைடு ஸ்லிட் வந்து உங்களுக்கு எவ்வளவு வந்து தேவை அப்படின்றத மெஷர் பண்ணிட்டீங்கன்னா லென்த்ல இருந்து இதை மைனஸ் பண்ணி கூட நீங்க வந்து இதை வந்து இந்த மெஷர்மெண்ட் வந்து நீங்க வச்சுக்கலாம். பாடி மெஷர்மெண்ட் எடுக்கும் போது ஷோல்டர் டு ஹிப்போட ஹை பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் ஹிப் ஆர் சீட் லென்த். இப்ப லென்த் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது வித் வைஸ் மெஷர்மெண்ட்ஸ், ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். அதுல இருக்கிற பேசிக் மெஷர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்ட், பஸ்ட் ரவுண்ட், வேஸ்ட் ரவுண்ட், ஹிப் ரவுண்ட், இந்த 4 அளவுகள் இருந்தாலே போதும். செஸ்ட் ரவுண்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆர்ம் பிட் இருக்குல்ல, அதாவது கையோட அக்குள் பகுதின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துல ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுக்கிறது தான் செஸ்ட் ரவுண்ட். எல்லாருமே செஸ்ட் ரவுண்ட் அப்படின்னா வந்து நம்மளோட ஃபுல் பஸ்ட் இருக்குல்ல, பஸ்ட்டை சுத்தி அளவு எடுப்பாங்க. அது கிடையாது. செஸ்ட் ரவுண்ட் அப்படின்றது வந்து நம்மளோட கை அக்குள் பகுதியை சுற்றளவு எடுக்கிறது தான் வந்து செஸ்ட் ரவுண்ட். நான் முதவே சொன்ன மாதிரி ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுக்கும் போது எல்லாமே நம்ம ஒரு விரல் லூஸ் விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த செஸ்ட் ரவுண்ட் மெஷர்மெண்ட் எல்லாம், இந்த செஸ்ட் ரவுண்ட், பஸ்ட் ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் தைக்கிறதுக்கு, மேக்ஸி தைக்கிறதுக்கு, எந்த ஒரு ட்ரெஸ் சுடிதார் தைக்கிறதுனாலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்க கரெக்டான எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து கரெக்டா இருக்கும். மெஷர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பஸ்ட் ரவுண்ட் மெஷர்மெண்ட். பஸ்ட் ரவுண்ட் அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபுல் பஸ்ட் இருக்குல்ல, அந்த இடத்துல ரவுண்ட் பண்ணி எடுக்கணும். அதாவது நம்மளோட பஸ்ட் ஏரியால எடுக்கணும். இந்த அளவு வந்து செஸ்ட் ரவுண்டை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும், இல்ல ஈக்குவலா இருக்கும், இல்ல ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்களோட பஸ்ட் சைஸை பொறுத்து இந்த அளவுகள் வந்து டிஃபர் ஆகும்.
இந்த அளவு கண்டிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் ஃபிட்டிங் வந்து நம்ம கரெக்டா வந்து கொண்டு வரலாம். வெயிஸ்ட் ரவுண்ட். வெயிஸ்ட் ரவுண்ட் அப்படின்றது நம்ம ஏற்கனவே ஷோல்டர் டு வெயிஸ்ட் லென்த் எடுத்திருப்போம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம வெயிஸ்டோட ரவுண்ட் எடுக்கணும். இதுதான் வந்து வெயிஸ்ட் ரவுண்ட். இதுலயே வந்து லோ வெயிஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு இன்னொரு மெஷர்மெண்ட்டும் எடுப்பாங்க. லோ வெயிஸ்ட் ரவுண்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் வந்து இந்த இமேஜ்ல காமிச்சிருக்கிறது நேச்சுரல் வெயிஸ்ட் ரவுண்ட். அதாவது நம்மளோட அப்பர் பாடியில எந்த பார்ட் வந்து ரொம்ப குறுகலா இருக்கோ அந்த இடத்துல நம்ம ரவுண்ட் எடுப்போம்ல, அதுதான் வெயிஸ்ட் ரவுண்ட். லோ வெயிஸ்ட் ரவுண்ட் அப்படின்னா நம்ம பேண்ட் எந்த இடத்துல வியர் பண்ணுவோமோ அந்த இடத்துல எடுக்கிறது லோ வெயிஸ்ட் ரவுண்ட். ஹிப் ஆர் சீட் ரவுண்ட் அப்படின்றது வந்து நான் இந்த இமேஜ்ல கொடுத்திருக்கிற மாதிரி நம்ம ஹிப்போட ஹை பாயிண்ட்ல, அதாவது ஹிப் லென்த் எந்த இடத்துல எடுத்தோம் அந்த இடத்துல ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுக்கிறது. நம்மளோட பம் ஏரியாவை சுத்தி நமக்கு வந்து ரவுண்ட் மெஷர்மெண்ட் வரும். இதுதான் ஹிப் ஆர் சீட் ரவுண்ட் அப்படின்றது. இந்த மெஷர்மெண்ட்டும் நமக்கு வந்து நிறைய பிளேசஸ்ல யூஸ் ஆகும். கண்டிப்பா நம்மளோட ஹிப்போட ஹை பாயிண்ட்ல தான் இந்த ரவுண்ட் மெஷர்மெண்ட் வந்து எடுக்கணும். ஹிப் ரவுண்ட் அப்படின்றது வந்து சீட் ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரவுண்ட் மெஷர்மெண்ட்டும் நம்ம ஒரு விரல் வந்து உள்ள லூஸ் விட்டு தான் எடுக்கணும். இந்த வீடியோல நம்ம வந்து பேசிக்கா ஸ்டிச் பண்றதுக்கு தேவையான பாடி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கிறது அப்படின்றது பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.